Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான கோதுமை கிச்சடி 1 part ரைஸ்ல நம்ம எப்படி குக்கர்ல செய்வோமோ அந்த மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ரெசிபியை குக்கரில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் இதை சாஸ் பாட்டு அப்படி இல்லைன்னா பேனு கடாய் இந்த மாதிரி எந்த பாட் வேணால் யூஸ் பண்ணி பண்ணலாம். ரவா பார்த்திங்கன்னா சூப்பராகவே வெந்து வந்துடும். நான் பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய், ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஸ்பைசஸ் நான் வந்து பட்டை, கிராம்பு, மராட்டி மகு இது 3 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் இது எல்லாமே ஆயிலில் நல்லா சாத்தே பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வெஜிடபிள் ரைஸ் எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சடியில் கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி இது 3 வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம். லைக் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் இந்த மாதிரி மீல் மேக்கர் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சாத்தே ஆயிடுச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா ஒன்று தான் ஆட் பண்ணிக்கணும். அதிகமாக சேர்த்திங்கன்னா புளிப்பு அதிகமாக ஆயிரும். தக்காளிக்கு பதில் நீங்கள் 1/2 லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். தக்காளி நல்லா சாத்தையான பிறகு 1 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு சாத்தே பண்ணிட்டேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி இது எல்லாமே சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சாத்தே பண்ணியாச்சு. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எலைட்லேருந்து தான் சம்பா ரவை வந்து எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் சம்பா ரவைக்கு 2 கிளாஸ் தண்ணி, இதுதான் வந்து தண்ணியோட அளவு. நான் இன்றைக்கி 1 கிளாஸ் சம்பா ரவை வந்து எடுத்துக்கிறேன். இந்த 1 கிளாஸோட அளவு பார்த்திங்கன்னா 300 கிராம். 300 கிராமுக்கு 600 ml வாட்டர் சேர்த்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாத்தே ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் கிட்ட தனி மிளகாய் தூள் சேர்த்து இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். மிளகாய் தூளோட பச்சை வாசனைலாம் போன பிறகு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். எந்த டம்ளரில் நான் அளந்து எடுத்தோனோ ரவை, அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எந்த ஒரு லம்ப்ஸும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த ரவை பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா உதிரியாக சூப்பராக கிச்சடி வந்து ரெடி ஆயிரும். இப்போ இந்த குக்கரில் இருக்க ப்ரெஷர் ரிலீஃப் ஆகிற வரை நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அதை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுடலாம். இந்த கிச்சடிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன். ஒரு 1/2 மூடி தேங்காய், துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் கிட்ட பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இஞ்சி, தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா கொரப்பாக, ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். சட்னி தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அதை வந்து சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஃப் ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஒரு டீஸ்பூன் கிட்ட கீ கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரொம்பவும் சுலபமாக செய்யக்கூடிய சம்பா ரவை கிச்சடி வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த கிச்சடியை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லைனா டின்னர்னு எப்போ வேணும்னா ரெடி பண்ணி சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்பவும் நல்லது. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு சட்னியோடு வந்து சாப்பிட்ணும் அப்படின்ட்டு அவசியமே கிடையாது. சட்னி இல்லாமல் அப்படியே ப்ளைனாக சாப்பிட்டா கூட டேஸ்ட் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிச்சடியை பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 o'clock அப்படி இல்லைனா 8:30 போல் வந்து சாப்பிட்ருவேன். ஒரு 11 o'clock 11:30 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பசி எடுக்கும். நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்ருவேன். பட் இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் இல்லையா, அதனால் ஏதாச்சும் ஃப்ரூட்டு ஜூஸு இந்த மாதிரி ஹெல்த்தியாக தான் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா டேட்ஸ் ஊற வச்சுருந்தேன். ஓவர் நைட் ஊற வச்ச டேட்ஸை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து ஃபஸ்ட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மீதம் இருக்க பாலையும் சேர்த்து நல்லா ஒரு ஸ்மூத்தி மாதிரி அடித்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா டேட்ஸ் சாப்பிட்றது சுத்தமாக பிடிக்காது. சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா டேட்ஸ் சிரப் வந்து ரொம்பவும் பிடிக்கும். அதை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி குடிப்பேன் வித்தவுட் சுகரோட. இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த டேட்ஸ் மில்க் ஷேக்கை வந்து வித்தவுட் சுகரோட தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். டேட்ஸ் சிரப்பை மில்கில் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது எப்படி ஒரு டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டு தான் இருந்தது. சுத்தமாக எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அஃப்கோர்ஸ் அதுவும் வந்து டேட்ஸில் ரெடி பண்ணுற ஒரு சிரப் தான். இது வந்து அப்படியே டேட்ஸ் நம்ம ராவாக போட்டு ரெடி பண்ணுறோம். கொஞ்சம் மைல்டாக ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குமோ, அதில் ஏதாச்சும் கொஞ்சம் கலப்படம் பண்ணியிருப்பாங்களோ அந்த சிரப் நம்ம வாங்குறதில்ல அப்படின்னு நினச்சேன். பட் அதே டேஸ்ட்டில் அப்படியே இருந்தது. ரிலாக்ஸாக குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நைட்டு வாஷ் பண்ண வெசல்ஸ் எல்லாமே அந்தந்த பிளேஸில் வச்சுட்டு வெசல் வாஷ் பண்ணணும். ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஸ்காக இருப்பேன், ஒவ்வொரு நாள் வந்து ரொம்பவும் டயர்டாக இருக்கும். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான். பாப்பாவை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு 1.5 hours கிட்ட மார்னிங்கே வந்து தூங்கி எழுந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மில்க் ஷேக் ரெடி பண்ணி குடிச்சிட்டு இப்போ வந்து வெசல் வாஷ் பண்ணுறேனே. இந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா இட்லி மாவு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இட்லி மாவு ஃபுல்லாக காலியான பிறகு அதில் கொஞ்சம் இட்லி மாவுலாம் இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அந்த மாவு ஃபுல்லாக இந்த தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணிடணும். இந்த இட்லி மாவு வாட்டர் மட்டும் கிடையாது, நம்ம அரிசி பருப்பு இதெல்லாம் கழுவுற தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் செடிக்கு ஊற்றும் போது நல்ல ஒரு சத்து கிடைக்கும், வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சுத்தமாக வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு எல்லா செடிகளுக்கும் ஊற்றி விட்டுருவேன். வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கையோட சிங்கியும் வந்து வாஷ் பண்ணி விட்டாச்சு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ரைப்ளை குக்வேர் வந்து வாங்கியிருந்தேன். ஷார்ட் வீடியோலேயே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் ஒரு பேன் பார்த்திங்கன்னா சொட்டையாயிருச்சு. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் போடலான்னு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். பட் அதை வந்து ரீஃபண்டே போட்டுட்டேன். பிகாஸ் என்கிட்ட ஆல்ரெடி நிறைய குக்வேர்ஸ் இருக்குது. அதை நான் வாங்கி வச்சுன்னா எனக்கு வந்து எக்ஸஸ் தான். அதனால் எதுக்கு ஆஃபரே இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து ரீஃபண்ட் வந்து போட்டாச்சு. இந்த 2 குக்வேர் மட்டும்தான் வந்து வச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அகரோ பிராண்ட்லேருந்து இந்த ஒரு சாஸ் பாட்டு. இது பார்த்திங்கன்னா 2 liter கெப்பாசிட்டி. இதோட ப்ரைஸ் வந்து ஆஃபரில் 927 rupees. இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு கிளாஸ் லிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேர் வந்து வெளியில் போகிற மாதிரி ஒரு ஆப்ஷனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாட் பார்த்திங்கன்னா ட்ரைப்ளை குக்வேர் தான். ட்ரைப்ளைனா என்ன அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நம்மளோட வீடியோலேயே நிறைய டைம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உள்ளே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷு, வெளியில் ஷைனிங்காக இருக்கும். அடியில் பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் இருக்குது. இந்த ஹேண்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டர்டியாக இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா ரிவீட் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரூ மாதிரியெல்லாம் எதுவும் கொடுக்கல. அந்த லிட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டிலுக்கு உள்ளே வந்து ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கேமரோ பிராண்ட்லேருந்து இந்த ஒரு டோப் செட் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1.5 liter. இதுவுமே பார்த்திங்கன்னா ஆஃபரில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 692 rupeesனு வாங்கியிருந்தேன். இந்த 2 குக்வேருமே பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த டோப் செட் பார்த்திங்கன்னா வித் லிட்டோடவே வரும். இந்த லிட்டு பார்த்திங்கன்னா உள்ளே வெளியிலன்ட்டு 2 சைட்லேயுமே ஷைனிங்கில் தான் இருக்கும். இந்த பார்ட் பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாமே மேட் ஃபினிஷில் இருக்கும்.
இந்த பாட்டோட மேலே இருக்க சைடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஷைனிங் ஃபினிஷு, பாட்டமில் வந்து திரும்பவும் மேட் ஃபினிஷ் தான். ஓவராலாக இந்த 2 குக்வேருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. ரெண்டுமே டாப் செல்லரான ஒரு பிராண்ட் தான். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாகில் பார்க்கலாம். பாய் பாய்.